திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பாக விஜய் அமைதியாகவே இருக்கிறாருன்னு சொல்லி சோசியல் மீடியாவிலையும் சரி தலைவர்கள் பேசுறதையும் பார்க்க முடியுது. விஜய் கிட்ட ஏன் எதிர்பார்க்கணும்? விஜய்க்கு ஒருவேளை ஏதாவது பயமாக இருக்கலாம். மத்திய அரசை பார்த்து அமித்ஷா ஏதாவது நம்மளை கோச்சு பாருன்னு பயமாக இருக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட், இடி, சிடி, இன்கம் டேக்ஸ் ஏதாவது பயமாக இருக்கலாம். பாஜக கொள்கை எதிரின்னு தானே பேசுகிறாரு. பாஜக இன்னைக்கு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஏன் வாய முடின்னு இருக்காரு. சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு. அதில் ஏதாவது நம்மளை கூப்பிட்டு கொடாய போகிறாங்களோன்னு பயமாக இருக்கலாம். ஒருவேளை சொல்ல முடியாது. பாஜக கொள்கை எதிரி தானே உங்களுக்கு. அந்த அதோட கொள்கை தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைக்குதுங்க. அப்போ அந்த கொள்கையை எடுத்து நீங்கள் போராட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் நாளைக்கு ஒரு லொடலொடன்னு ஒரு அறிக்கை விடுவீங்க, திமுக அரசு சரியாக கையாளலை அப்படின்னு. யாருக்கு விஷயத்துக்கு மூலம் யார், எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னு பார்க்காம திமுக கையாளலைன்னு ஒரு அறிக்கையை விடுவார் விஜய். அப்படி தான் அறிக்கை விடுவார்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம்? அப்படி தான் அவர் பண்ண போகிறார். நீங்கள் பாருங்கள், எடப்பாடி எப்படி விட்டார். எடப்பாடி அதை ஆதரிச்சுட்டு திமுக மேலேயும் குற்றம் சாட்டினார்ல. எம்மதமும் சம்மதமும் நடுவில் போட்டார்ல அறிக்கையில். ஒரு கட்சி செய்கிற வேலையை ஆதரிக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் இதில் இந்து முன்னணி தனி, இந்து இயக்கம் எல்லாம் ஒன்று தான் சார். எல்லாம் ஒரே தான். ஆர்எஸ்எஸ் என்ற பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பானைக்குள்ளே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. எல்லாம் தனித்தனியாக. அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கேருந்து திடீர்னு நயினார் வந்தார்? 10 பேர் தானே மலைக்கு மேலே போகணுன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் சாயந்தரம். நயினார் எங்கேருந்து ஓடி வந்தார் திடீர்னு? ராஜா எங்கேருந்து வந்தார் திடீர்னு? ஏன் வந்தீங்க சொல்லுங்கள். 10 பேர் தானே மலைக்கு மேலே போகணுன்னு இருக்குது. அந்த 10 பேரில் அந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் இல்லைல்ல. இவங்க 2 பேர் ஏன் வந்தாங்க நீங்கள் திருப்பரங்குன்றம் சொல்லுங்கள். ஏன் அரசானாங்க? ஒரு சீனை ஏன் கிரியேட் பண்ணாங்க? என்ன காரணம்? அரசியல் தானே, வேற என்ன இருக்கு? அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் முழுன்னு சொல்கிறீங்களா? அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் பாஜகவை பார்த்து ஏதோ பயப்படுறான்னு நினைக்கிறாரு தான். வேற ஒன்றும் எனக்கு தெரியல. அதுவும் அவர் பாஜகவை பார்த்து பயப்படுறதான்னு தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. இல்லாட்டி இத்தனை நாள் அறிக்கை விட்டுருக்கணுமே சார். எல்லாருமே விட்டாங்களே. ஈவன் தினகரன் கூட கடுமையான அறிக்கை விட்டுருக்காரு கண்டித்து. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இது நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு விட்டுருக்காருல, அறிக்கை விட்டுருக்காருல. எப்படி தினகரன் விட்டார் அறிக்கையை? காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் போய் சந்திச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியானதா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியாகிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பிரவீன் சக்கரவர்த்தி என்ற தனிநபர் போய் விஜயை சந்தித்ததுக்கும் காங்கிரஸ் மேலிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கூட ரொம்ப நெருக்கமானவர். ராகுல் காந்தி சொல்லி தான் போய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறார் சார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கு வேண்டியவர் சார். இது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இதை பண்ணுறாங்க அவங்க. நாளைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியை கட்சியிலிருந்து நீக்கணும்னு ஆச்சரியப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு சிஎன்சிசி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவர் இங்கே ஒரு சுமூகமாக போயிருந்துருக்கிற ஒரு கூட்டணியை எதுக்காக சார் விஜய்கிட்ட போகணும்? 3 தேர்தலை வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் பாஜகவே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அட்டாக் பண்ணது இருக்காரு. அவர் பாஜகவை உண்மையாக எதிர்க்கிறதா தெரியாது. இந்த கூட்டணியை பாஜக எதிர்த்து தான் திமுக கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக தான் காங்கிரஸ் களமாடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவை கண்டிக்காத வச்சிருக்கிற ஒருத்தரை போய் ஏன் இவங்க சேரணும்? ஆக்சுவலாக கண்டிச்சா கூட வச்சுக்கோங்க, ஏன் போய் சேரணும்? அவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. விஜயோட பாஜக எதிர்ப்பு என்பது. அப்புறம் ஏன் இவங்க போய் சேரணும்? 3 தடவை வெற்றியை பார்த்துருக்காங்க சார். ஏன் சார் போய் சேரணும்? காங்கிரஸில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்க, தேரை இழுத்து தெருவில் விட பார்க்குறாங்க. அதில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, இப்போ எம்பியாக இருக்கிறவங்களாம் போய் கேளுங்க, திமுகவோட கூட்டணி போகிறதா சார் பெஸ்ட்டு. அவருக்கு என்ன இது இருக்குதுன்னு தெரியாது. ஓட்டு வங்கியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை 26 தெரிஞ்சால் 29 பார்க்கலாம். இப்போ எதுக்கு சார் அவர்கிட்ட போகணும்? அங்கே போய் தோத்துட்டா என்ன? அவர்கிட்ட 50 இடம் வாங்கலாம். 50 இடம் வாங்கி 5 இடம் வின் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே 30 இடம் வாங்கி 20 இடம் வின் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சார். அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் சீட்டு கிடைக்காது நமக்குன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க சில பேர் இருக்காங்கல்ல, அவன் கலைப்பு ஒரு விஷயம் தான் அதெல்லாம். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்புன்றது தனிப்பட்ட முறைன்றீங்க? பிரவீன் சக்கரவர்த்திக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சார். அவருக்கு மாயவரத்தில் சீட் கேட்டார், கொடுக்கல. திமுக காங்கிரஸுக்கு ஒதுக்கி நடந்தான். இருந்தாலும் அவர் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சிதம்பரம் சீட்டை கேட்டார். ஆமாம், பிரவீன் சக்கரவர்த்தி அதோட தகுதித்தமாக ஒரு வேலை பண்ணார். அந்த வேலையை வெளில இப்போ சொல்ல முடியாது. ஒரு தமிழ்நாட்டு மந்திரி ஒருத்தர் பேசியிருந்த ரெக்கார்ட் எடுத்து அவர் ஒரு யூடியூபர்கிட்ட கொடுத்துட்டார் கையில். அந்த மந்திரிக்கு இலாக்கா போச்சு. அதனால் திமுக அவர் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே. அதனால சீட்டு அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படியே பார்த்தாலுமே காங்கிரஸ் சார்பிலேருந்து ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு காங்கிரஸ் தரப்புலேருந்து இன்னொருத்தர் போய் தாவே கூட பேசாருன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை தானே உண்டு பண்ணுது. அது பண்ண வேண்டிய கடமை தலைமைக்கு தானே இருக்குது. அதையும் கிளாரிஃபை பண்ணாமல் இருக்காங்க.
தலைமை கிளாரிஃபை பண்ணணும். காங்கிரஸ் தலைமை இதில் டிலே பண்ணினாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் நிச்சயமாக திமுக அரசு திமுக பார்ட்டி வந்து இதை ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாபின்னான்னு பேசியிருந்தீங்க, அப்புறம் பீகாரில் படிங்க கடுமையாக தோத்தீங்க. ஸ்டாலின் அறிக்கை விட்டார், அதாவது இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னார். பாடம் கற்றுக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டணியில் ஒரு ஒற்றுமை வந்தது. காங்கிரஸும் தன்னை திருத்திட்டு ஒரு கமிட்டியை போட்டாங்க, வந்து பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை, போகும். அப்போ திடீர்னு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளே வராருன்னா இது யார் சொல்லி உள்ளே வராருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ திமுக தலைமை யோசிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக திமுக தலைமைக்கு இது ஷாக் தான். அது காங்கிரஸ் ஹைகமாண்ட் இத்தனைக்கும் ராகுலும் ஸ்டாலினும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 41 பேர் இறந்து போனபோது ராகுலே பேசினார் விஜய்கிட்ட அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை அவர் ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான் பேசினார் அப்படின்றாங்க. யார்கிட்ட சொல்லிட்டு பேசினாரோ சொல்லாத பேசினாருன்றது உண்மை. அதனால் அது சரி, ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் இறந்து போனாங்க அவங்க கட்சியார் 41 பேர், அதை விசாரிச்சாருன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் இப்போ வந்து நீங்கள் 5 பேர் கொண்ட கமிட்டி அப்பாயின்ட் பண்ணிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தின்னு இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து நீங்கள் இன்னொரு டிஃபரெண்ட் சிக்னல் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆக்சுவலாக அது திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக அதை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை திமுக இது ப்ரெஷராக போகிறதுக்காகவா, தொகுதி வந்து அதிகமாக கேட்கணுன்றதுக்காகவா? சார் இதெல்லாம் பழைய பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பல நூறாண்டுகளாக கடைபிடிக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் யாரும் வசிக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீட்டு குறைஞ்சாலும் குறையும் சொல்ல முடியாது. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா அது இல்லை, அவங்க ஏதோ ரீசனபுளாக சீட் கேட்பாங்க, அது பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணுவாங்க. போன வாட்டி 25 கொடுத்தீங்க சார், அதுக்கு முன்னாடி 41 கொடுத்தீங்க சார், ரெண்டுத்துக்கு மீடியமாக நடுவில் ஒன்று கொடுங்க சார்னு கேட்கலாம், எவ்வளவோ கேட்கலாம், வச்சுக்கோங்க. அது நீங்கள் எவ்வளோ வின் பண்ணுறீங்க, எத்தனை இடத்துல வின் பண்ணுறீங்க, உங்களை ஏடிஎம்கே எதிர நிற்க வச்சா நீங்கள் வின் பண்ணுவீங்களா? அந்த வின்னபிலிட்டி இருக்குல்ல. நீங்கள் யாரோட நீங்கள் போட்டி போட்டால் வின் பண்ணுவீங்க, நீங்கள் பாமகவோட போட்டி போட்டால் நீங்கள் வின் பண்ணுவீங்களா? இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சீட்டு பார்லிமெண்ட் சீட்டை வந்து திமுக போட்டி போட்டுது. ஏன் போட்டி போட்டுது? சிபிஎம்க்கு ஏன் கொடுக்கல? அங்கே அண்ணாமலை போட்டி போட்டார். அப்போது அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு. அப்போ திமுக என்ன சொல்லிட்டு, நாங்கள் போட்டி போட்டு அண்ணாமலையை பார்த்துக்கோ, நீங்கள் திண்டுக்கல் எடுத்துக்கோங்க. அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த இடத்துல நிற்க வச்சா வின்னபிலிட்டி இருக்குது, எங்கே வின் பண்ணுவீங்க, எங்கே உங்களுக்கு ஆதரவான ஓட்டு இருக்குது, எங்கே உங்களுக்கு எங்கே சப்போர்ட் தேவையாக இருக்குது, எங்கே உங்களுக்கு எங்கள் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கொடுக்க முடியும். அதனால் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கு இந்த கூட்டணியில். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க திமுகவையே அண்டி இருக்கணும், திமுகவுக்கு அடிமையாக இருக்கணும்னு அப்படி சொல்ல வரல. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கத்தோடு இருங்க. உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட், அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட். காங்கிரஸ் இருக்கிறது வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு மதிப்பு, மைனாரிட்டி ஒரு நம்பிக்கை வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் திமுக கூட்டணி உழைக்கணும் இல்லை, உழைச்சா தானே உங்களுக்கும், திமுகக்காரங்க உழைச்சா தானே நீங்களும். பூத்தில் யார் உட்காந்துருப்பா? திமுகக்காரன் தானே உட்காந்துருப்பான். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் அதுதான். அதனால் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் விஜயை நம்பி எந்த அடிப்படையில் போகிறீங்க, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அவருக்கு என்ன ஓட்டு இருக்குது, அது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத போதுக்கு அங்கே போய் இதில் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இங்கே கூட்டணி வச்சு கேரளாலையும் கூட்டணி வச்சா கேரளாவில் காங்கிரஸ் வந்துடும். தமிழ்நாட்டிலே அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது, அப்புறம் கேரளாவில் என்ன ஓட்டு இருக்குது? தமிழ்நாட்டிலே உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி கேரளாவில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது மாதிரிலாம் குழப்பறாங்க போட்டு. இது வந்து திமுக பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சி தான் இது. ஸோ காங்கிரஸ் தலைமை இதை கிளாரிஃபை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், அவர் போய் சந்திச்சாரா இல்லைன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இது இவர் சொன்னது போதுமா, இல்லை தலைமை சொல்லி ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்லை தலைமை சொல்லி ஆகணும் சார். ஏன்னா அவர் அங்கேருந்து தானே வந்திருக்காரு அவர். அப்போ தலைமையை சொல்லி ஆகணும், தலைமையை கிளாரிஃபை பண்ணி ஆகணும். வி ஹவ் நத்திங் டு டூ வித் பிரவீன் சக்கரவர்த்திஸ் மீட்டிங் வித் விஜய்னு அவங்க சொல்லி ஆகணும். அவங்க சொல்ல தான் அது, அப்போ தான் திமுக தலைமை இதாகும். நாங்கள் வந்து 5 பேர் கொண்ட கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அவங்க தான் கூட்டணி சம்மந்தமாக திமுகட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க வந்து சொல்லணும். ராகுல் உண்மையிலேயே வந்து மை எல்டர் பிரதர்னு ஸ்டாலின் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவர் இதை உடனே அவர்கிட்ட சொல்லணும், ஸ்டாலினுக்கு சொல்லணும். அவர் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்கு சார். நன்றி. தேங்க்யூ.